அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசம உதவித்தொகை தொடர்பில் விசேட அறிவிப்பு. நாளைய வானிலை குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, யாழ் இளைஞன் சம்பவ இடத்திலே பலி. மலையக தொடருந்து சேவைகள் பாதிப்பு. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதி மூதாட்டி உயிரிழப்பு. தேசப்பந்துவின் மனைவி மற்றும் மகனிடம் வாக்குமூலம் பதிவு செய்த சிஐடி. அரசு ஊழியர்கள் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தயார். நுகேகொடை பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் மாணவர்கள் 2 காயம். தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வசம திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி 3000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தை பெற முடியும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நலன்புரி நன்மைகள் சபை இலங்கை வங்கிகளுக்கு இடையேயான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலன்புரி குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை பிற்பகல் நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நாளை காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இதேவேளை மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையர்களுக்கு தொழில் விசாக்களை வழங்குவதற்கு இத்தாலி அரசாங்கம் மீண்டும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இத்தாலி அரசாங்கம் விசா வழங்குவதை நிறுத்தியிருந்தது. இத்தாலியின் விசா தடையானது இலங்கைக்கு பிரச்சினையாக இருந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இத்தாலி அரசாங்கம் விசா தடையை நீக்கியதாக விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இப்போது இத்தாலிய அரசாங்கம் எங்களுக்கு விசா வசதிகளை வழங்குகிறது. தொழில் விசாக்களை வழங்கும் போது சாரதி அனுமதி பத்திரங்கள் தேவைப்படுகின்றன. நாம் வழங்கும் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தில் பல தொழில்நுட்ப வேறுபாடுகள் காணப்படுவதாக கடந்த 11ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. சுமார் 5 வகையான சாரதி அனுமதி பத்திரங்கள் காணப்படுவதால் இத்தாலிய அரசாங்கத்தால் இவற்றை அடையாளம் காணுவதில் சிக்கல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த 5ஐயும் ஒரே முறையில் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடி இணக்கம் தெரிவித்துள்ளோம். இது தொடர்பில் கடந்த 11ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 13ஆம் தேதி அமைச்சரவைக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம். மேலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கும் தகவல் தெரிவித்துள்ளோம் என விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் யாழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி பழைய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பழைய கரந்தாய் பகுதியில் நேற்று நள்ளிரவு 11:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பழைய வடக்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மகேந்திரன் நிசாந்தன் எனும் இளைஞனே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பாரவூர்தியும் கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றொன்று நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் தொடர்புடைய பாரவூர்தியின் சாரதி பழைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக
கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கண்டியிலிருந்து பதுளை நோக்கி புறப்பட்ட சரக்கு தொடருந்து ஒன்று நானுயா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதில் மலையகத்திற்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தொடருந்து இன்று அதிகாலை கண்டியிலிருந்து பதுளை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நானுயா தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காலை 10 மணியளவில் தடம் புரண்டுள்ளது. இதனால் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தொடருந்தில் பதுளை நோக்கி பயணித்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகளும் சிரமங்களுக்குள்ளாகினர். அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து திருத்த குழுவினர் மேற்கொண்டு வருவதாக நானுயா தொடருந்து நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கதிர்காமத்தில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சொந்தமான பஸ் ஒன்று வீதியில் பயணித்த மூதாட்டி ஒருவர் மீது மோதியதில் மூதாட்டி உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு பெரிய முல்லை பிரதேசத்தில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய மூதாட்டியொருவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தை அடுத்து 50 வயதுடைய பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றத்தை தவிர்த்து வரும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் மனைவி மற்றும் மகனிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கோகந்தரவில் உள்ள வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இதுவரையில் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு அவரது வீட்டிற்கு சென்ற போதிலும் அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டை தொடர்ந்து சோதனைக்குட்படுத்தி வந்த அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை தேசப்பந்து தென்னகோனின் மகன் மற்றும் மனைவியிடம் விசாரணை நடத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றனர். நாளை மாலை 4 மணி முதல் 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றியம் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தும் தெரிவித்தது. நுகேகொடை பகுதியில் 2 பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தாக்குதலில் இருவரும் காயமடைந்துள்ளனர். நுகேகொடையில் உள்ள ஒரு பிரபலமான கல்வி நிலையத்துக்கு எதிரே அமைந்துள்ள ஒரு பல்பொருள் அங்காடியின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த தாக்குதலில் காயமடைந்த 2 மாணவர்களும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 மாணவர்களும் தலவத்துக்குடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் ஒருவர் இந்த ஆண்டு காப்பது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.